வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்து சமயம் ஏன் தவறானது என்று இதுவரை பல உதாரணங்கள் மூலமாகவும் பல உண்மைகள் வழியாகவும் விளக்கி கூறியிருக்கின்றேன். எனவே அதன் அடிப்படையில் இங்கே நான் கூற விரும்புவது, இந்து மத சகோதர சகோதரிகள் மீண்டுமாக உண்மையின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். இது மிகவும் முக்கியமானது. தாங்கள் வழிபடும் தெய்வங்கள் உண்மையானவைகளா? அவைகள் பரிசுத்தமானவைகளா? நீதியாக நடந்தவர்களா என்று சிந்திக்க வேண்டும். புராணங்களில் தெய்வங்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை படித்து பார்க்க வேண்டும். முதல் காணொளியில் இறைவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலங்கள் என்ன என்பதை சிந்தித்தோம். அதற்கும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் உண்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எண்ணற்ற வித்தியாசங்கள் இருப்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? இந்த தெய்வங்களால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமா? உங்களுக்கு மறு உலக வாழ்வை கொடுக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தால் அவைகளால் நிச்சயமாக கொடுக்க முடியாது என்பது உறுதி. ஏனென்றால் அவைகள் தெய்வங்கள் இல்லை, மாறாக அசுத்த ஆவிகள் தங்களை தெய்வங்களாக காட்டிக்கொள்கின்றன, வேறு ஒன்றும் இல்லை. இவற்றை நீங்கள் ஏன் வழிபட வேண்டும்? இந்து மார்க்கத்தை ஒதுக்கி தள்ளலாம் அல்லவா? இத்தகைய உண்மையற்ற சமயம் தேவையில்லை என்று கூறலாம் அல்லவா? கிறிஸ்துவத்தில் அசுத்தத்திற்கு இடமில்லை, அசுத்தமான வழிபாடு முறைகள் இல்லை. கிறிஸ்து அசுத்தமான பலிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. நரபலி இல்லை, நிர்வாண பூஜைகள் இல்லை. உண்மையான கிறிஸ்துவத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் இல்லை. ஆனால் கிறிஸ்துவத்தில் இன்று இந்த தவறுகள் இருக்கின்றது என்றால் அது கிறிஸ்துவின் தவறு அல்ல, கிறிஸ்துவர்களின் தவறு. கிறிஸ்துவர்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தவறான பாடங்கள் தவிர கிறிஸ்து ஒருபோதும் ஏற்றத்தாழ்வுகளை போதித்ததில்லை. கிறிஸ்து அனைவரையும் சமம் என்று கூறினார். கிறிஸ்து அனைவரும் இறைவனுடைய சாயல் என்று கூறினார். கர்மா, மறுபிறவி, சனாதனா போன்ற தவறான கருத்துகள் கிறிஸ்துவத்தில் இல்லை. எண்ணற்ற மூட நம்பிக்கை இல்லை, ஆணவ படுகொலை இல்லை, இயற்கை வழிபாடு இல்லை, மனிதர்களை தெய்வமாக கருதி வழிபடுவது இல்லை, மிருகங்களை தெய்வத்திற்கு சமமாக இணைப்பது இல்லை, அதன் இறைச்சி உண்டதால் மனிதர்கள் கொலை செய்யப்படுவதில்லை, புராணங்கள் கட்டுக்கதைகள் போன்றவை இல்லை. பின்பு எதற்காக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம்? என்ன காரணம்? என்ன பயம்? இந்த குறைபாடுகள் அனைத்தும் உள்ள இந்து சமயத்தை பின்பற்றுவது எதற்காக? வேண்டாம் என்று கூறலாம் அல்லவா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? இந்து தெய்வங்களுக்கு முற்றிலும் மாறாக கிறிஸ்து தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். காரணம், நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக. எனவே கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு வழிபடும் பொழுது அவருடைய திரு இரத்தமானது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி நம்மை தூய்மை செய்கின்றது. எனவே நாம் மறுபிறவி எடுக்க தேவையில்லை. ஏனெனில் நாம் செலுத்த வேண்டிய பரிகாரத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அதை செய்து முடித்தார். எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிந்திய திரு இரத்தத்தின் வல்லமையின் மூலமாகவே முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிந்தியுங்கள். சிந்தித்து அதை இந்து தெய்வங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள நல்ல புத்தகங்களை படியுங்கள். குறிப்பாக இந்து சமய நூல்கள் மற்றும் கிறிஸ்துவர்களின் புனித நூலாகிய புதிய ஏற்பாட்டை ஆகியவற்றை படித்து பாருங்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே கண்டு கொள்வீர்கள். சிந்தித்து செயல்படுவீர்கள். முடிவாக, இந்த காணொளியில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் நட்புறவோடு பழகும் இந்துக்களுக்கு அல்ல.
அவர்கள் நல்லவர்கள், தெய்வ பக்தி உடையவர்கள், கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், கிறிஸ்துவை ஒரு தெய்வமாக அவர்கள் வழிபடக்கூடியவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் இந்த காணொளியில் கூறப்படுவது கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அல்லது கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்து நிற்பவர்கள் ஆகியோர்களுக்காக கூறப்பட்டுள்ளதாகும். இந்து சமயத்தை சார்ந்த ஞானிகளுக்கும் இறைவன் தன்னை பற்றிய அறிவு சிறிது இருந்தாலும், புரிதல் இருந்தாலும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. எப்படி ஒருவர் இருட்டான இடத்தில் ஒரு பொருளை தேடுவாரோ அவ்வாறே இறைவனை தேடி சிறிது அறிந்திருக்கின்றார்கள். இறைவன் நீதியானவர், உண்மையானவர், அசுத்தமானவர் அல்ல என்று மாறாக பரிசுத்தமானவர் என்ற உண்மையை சிந்திக்கவில்லை. நரபலி கொடுத்து இறைவனை தீமையது செய்ய பயன்படுத்த முடியாது என்ற உண்மையை அவர்கள் சரியாக சிந்திக்கவில்லை. எனவே தெய்வங்கள் இத்தகைய நிலைகளில் ஈடுபடும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். யார் எது சொன்னாலும் அதை உடனே நம்பிவிடுகின்றனர். குறிப்பாக சமயம் சார்ந்தவற்றை பற்றி கூறினால் அதை உடனே நம்பிவிடுகின்றார்கள். இங்கேதான் தவறு இருக்கின்றது. குறிப்பிட்ட காரியங்களில் சரியானதா இல்லையா என்று சிந்தித்து தெளிவான மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இந்த ஒளிபரப்பை நான் பதிவு செய்வதற்கு காரணம் இந்துக்களை அவமதிப்பதற்காக அல்ல, மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, அல்லது வெறுப்பு பேச்சு பேசுவதற்காக அல்ல, அல்லது மத கலவரத்தை தூண்டுவதற்காக அல்ல. அதற்கு மாறாக அவர்கள் இந்துக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, சிந்தித்து சரியான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இதை கூறியிருக்கின்றேன். இருப்பினும் நான் யாரையும் எப்பொழுதும் எதற்கும் வற்புறுத்துவதில்லை. நீங்களே சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். அது உங்களுடைய முடிவாக இருக்கட்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் கூறினாலும் கூட அது உங்களுடைய விருப்பமாக இறுதியில் இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கட்டும். ஒருவன் இந்து தெய்வங்களுக்கு பற்றிய உண்மைகளை கூறாமல் இருந்தால், மறைக்கப்பட்ட உண்மைகளை சொல்லாமல் இருந்தால் அதை பின்பற்றுபவர்கள் எப்படி உண்மையை அறிந்து கொள்ள முடியும்? எனவே தான் இதை கூற வேண்டிய கட்டாயத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இதற்காகவே பல பாஸ்டர்கள், போதைப்பவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமென கருதி கிறிஸ்துவை அறிவிக்கின்றார்கள். ஆனால் வட இந்தியாவில் அவர்கள் மிகவும் இழிவாக நடத்தி கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள். காரணம், அங்கே உள்ள அரசியல் அமைப்பு இந்துத்துவ கொள்கையை ஆழமாக நம்பிக்கை உடையவர்கள். இந்து தெய்வங்களை உயர்த்தி பிடிப்பவர்கள் அங்கே அதிகம். மனிதர்களை மூட நம்பிக்கையில் வைத்திருக்கின்றார்கள். தெய்வங்களை பற்றிய பல உண்மைகளை மறைக்கின்றார்கள். சரியான சுயமாக சிந்திக்க விடாமல் தடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக மனிதர்களை அறியாமையிலும் வறுமையிலும் வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த தவறான தெய்வங்களை வழிபட மற்றவர்களை தூண்டுகின்றார்கள். இந்த அரசியல்வாதிகளை வேண்டாம் என்று நிராகரியுங்கள். அரசியல் கட்சிகளை வேண்டாம் என்று ஒதுக்குங்கள். உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேண்டும். ராமர் கோயில் கட்டினால் யாருக்கு என்ன லாபம்? ராமர் ஒரு தெய்வமே இல்லை. ஒரு மனிதனை தெய்வமாக கருதி பல கோடிகள் செலவு செய்து ஒரு கோவில் கட்டினால் யாருக்கு என்ன லாபம்? பெரிய சிலைகள் வைப்பதால் யாருக்கு என்ன லாபம்? தேவையில்லை என்று ஒதுக்குங்கள். இத்தகைய தெய்வங்களை பெரிதுபடுத்தும் அல்லது முன்னிலைப்படுத்தும் அரசியல் தலைவர்களை, அரசியல் கட்சிகளை வேண்டாம் என்று கூறுங்கள். பிரதம மந்திரி திரு மோடிஜி அவர்கள் முதல் திரு அமித்ஷா மற்றும் யோகி ஆதித்யநாத் வரை, மேலும் இந்துத்துவாக்கு தலைமை தாங்கும் அனைத்து தலைவர்களையும் வேண்டாம் என்று சொல்லுங்கள். பிரதம மந்திரி திரு மோடிஜி முதல் திரு அமித்ஷா மற்றும் யோகி ஆதித்யநாத் வரை, மேலும் இந்துத்துவாக்கு தலைமை தாங்கும் அனைத்து தலைவர்களையும் வேண்டாம் என்று சொல்லுங்கள். காரணம், இந்த தெய்வங்கள் உண்மையான தெய்வங்கள் இல்லை. அதுபோல பல கோடி செலவு செய்து கும்பமேளா
மற்றும் தீபாவளி போன்ற விழாக்களை கொண்டாடுவதால் யாருக்கு என்ன லாபம்? பல லட்சம் அகல் தீபங்களை ஏற்றுவதால் என்ன லாபம்? கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றதால் உங்களுக்கு உங்களுடைய வயிறு நிரம்பியதா? இல்லையே. உங்களுடைய பெருமை உயர்ந்ததா? இல்லையே. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா? இல்லையே. உங்களுடைய வருமானம் பெருகியதா? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தேவையற்ற செலவுகள் செய்து பெருமை தேட வேண்டும்? அதுவும் யாருக்கு? தெய்வமில்லாத ஒருவருக்கா? சிலைகளுக்கும் கோவில்களுக்கும் செலவிட்ட பணத்தால் பணவீக்கம் தானே அதிகரித்தது. தனி மனித வாழ்வு எந்த வகையிலும் உயரவில்லையே. யோசியுங்கள். தலைவர்கள் உங்களை சரியான வழியில் நடத்தவில்லை. ராமருக்கு கோயில் கட்டினோம், சிலைகள் எடுத்தோம் என்று கூறி உங்களிடம் ஓட்டு கேட்கின்றார்கள். ஆனால் யாருக்கு என்ன பயன்? நீங்கள் அதே சுகாதாரமற்ற சூழலில் தானே வாழ்கின்றீர்கள். உங்களுடைய வீடு அதே உடைந்த நிலையில் தானே இருக்கின்றது. லட்சக்கணக்கான தீபங்கள் எதற்கு? இத்தகைய தேவையற்ற அர்த்தமற்ற விழாக்களை வேண்டாம் என்று சொல்லுங்கள். கடந்த கால இந்தியாவின் உயர்வான வாழ்க்கை தரம் இதனால் இப்பொழுது வந்ததா? இல்லையே. அது ஏதோ வந்துவிட்டது போல உங்களுக்கு ஒரு தவறான உணர்வை அரசியல் தலைவர்கள் விதைக்கின்றார்கள். உங்களை யோசிக்க விடாமல் தடுக்கின்றார்கள். சிந்திக்க விடாமல் அடிமையாக வைத்திருப்பதற்கு சமய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் சில வழிமுறைகளை கையாளுகின்றார்கள். அவர்கள் கூறுவதில் முழு உண்மை இருக்காது. பாதி உண்மை இருக்கும், பாதி மறைக்கப்பட்டிருக்கும். சில வேளைகளில் பொய் கலந்திருக்கும். தங்கள் கற்பனையில் நினைத்தவரை உண்மை சம்பவம் போல பேசுவார்கள். நடக்காததை நடந்தது போல சொல்வார்கள். பார்க்காததை பார்த்தது போல சொல்வார்கள். செய்யாததை செய்தது போல சொல்வார்கள். கவர்ச்சியான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் அதிகம் இல்லை. ஆனால் செல்வந்தன் இன்னும் அதிகமான செல்வந்தனாக மாறுகின்றான். ஏழை இன்னும் அதிகமான ஏழையாக மாறுகின்றான். இதற்கு காரணம் அநீதியான சமுதாய அமைப்பு தான். கூறிய அனைத்தையும் யோசித்து பாருங்கள். நீங்களே புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இறுதியாக உங்களிடம் கூற விரும்புவது, இத்தகைய சூழ்நிலை இருந்து மாற்றம் பெற வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையை சரியானதா என்று யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக அரசியல் மாற்றத்தை உங்களுடைய பங்கு என்ன என்பதை யோசியுங்கள். இறுதியாக ஒரு கருத்தை கூற விரும்புகின்றேன். சனாதன குறிப்பின்படி ஒரு சலவை தொழிலாளியின் மகன் சலவை தொழில் செய்ய வேண்டும். முடித்திருத்தும் தொழிலாளியின் மகன் முடித்திருத்த வேண்டும். காலணிகளை பழுது பார்க்கும் தொழிலாளியின் மகன் காலணிகளை பழுது பார்க்க வேண்டும். இது சரி என்றால் கவனிங்கள். இது சரி என்றால் ஒரு அமைச்சரின் மகன் அமைச்சராவில் என்ன தவறு? ஒரு மந்திரியின் மகன் மந்திரியாக இருப்பதில் என்ன தவறு? இங்கே மட்டும் இது குடும்ப ஆட்சி என்று கூறுகின்றீர்களே, எவ்வாறு? தவறுதானே? நீங்கள் ஒரு முறை அதை சரி என்று கூறுகின்றீர்கள், ஆனால் அதை வேறொரு இடத்தில் தவறு என்று கூறுகின்றீர்கள். உங்களுக்கு ஏற்ற போல நீங்களே மாற்றிக்கொள்வீர்களா? சிந்தியுங்கள். எனவே இந்த குடும்ப ஆட்சி என்று கூறிக்கொண்டு மக்களை புறக்கணிப்பவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள். தவறை சுட்டி காட்டுங்கள். அதன் வழி அவர்களையும் நல்வழிப்படுத்துங்கள். இறுதியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்புகின்றவர்கள் என்னுடைய மின் அஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளலாம். fdredeems77@gmail.com. fdredeems REDEEMS 77@gmail.com. நன்றி, வணக்கம். இந்த காணொளியில் கூறப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களும் என்னுடைய மட்டுமே. இதற்கு நான் மட்டுமே பொறுப்பு. இதற்கு வேண்டிய தரவுகளை
விக்கிபீடியா வழியாக தெரிந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.